வணக்கம் கைஸ், நம்ம டெக்கி பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பாக போட நான் பார்க்குறேன். கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கேன். ஆனால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஏன் ப்ரோ வீடியோ போட மாட்டேங்குன்னு. அது காரணம் என்ன, ஒர்க்கில் தான். எல்லாருக்குமே ஒரு டைம் ஒர்க் இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் இந்த பிரச்சனையை நான் கொஞ்சம் சால்வ் பண்ண பார்க்குறேன். வாரத்துக்கு ஒரு 2-3 வீடியோ போட பார்க்குறேன். ரொம்ப கொஞ்சம் போடாமல் நல்லா தெளிவான வீடியோ போடலான்ட்டு. இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து ஒரு ஓலெக்ஸ்லையோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு பிக் பில்லியன்ஸ்லையோ இந்த ஃபோன் வாங்கலாமா, நல்லா இருக்கே, யூஸ் பண்ண ரிவ்யூ நல்லா சொல்லியிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஃபோன் வந்து பிக்சலில் 7a 6aக்கு அப்புறம் உங்களுக்கு கூகுள் பிக்சல் 6aக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சல் மேலே ஒரு நல்ல ஓகே ஒரு இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதான் வந்தமும் வாங்கக்கூடாது, கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் வாங்கணும். அதில் வழக்கம் போது தான் 43க்கு லான்ச் பண்ணுவாங்க. ஆஃபரில் போட 38 ரூபா 30 வரும். பட் பிக்சல் 7 இன்னும் ப்ரைஸ் டாப் ஆகல. ஃப்ளிப்கார்ட்டில் இன்னும் 36 தான் இருக்குது. அதே பார்க்கும்போது இந்த ஓலிக்ஸில் வாங்குறீங்க அப்படின்னா 26, 27 இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை தெரிஞ்சவங்க நியர்பை ஷாப்ஸில் இல்லை இடத்துல கம்மியாக கிடைக்குது. பிக் பில்லியன்ஸில் ஆஃபர்ஸில் வாங்கினா 27, 28 புதுசு பிராண்டிங் வாங்கலாம். பிக்சல் 7 எப்படி இருக்குது, இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு 30 days ரிவ்யூ. இந்த ஃபோனை வாங்கிட்டு நான் பர்சனலாக இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரிவ்யூ பண்ணுறோம், எல்லா ஃபோனும் வாங்காம தான் இருக்கும். பட் பிக்சல் நம்ம ரொம்ப நாளாக போடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வச்சுருந்தது தான். சிம்பிள் 7a பாக்ஸ் வெளிச்சு தருதா. ஓகே, ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த பிக்சலை பற்றி ஒரு ரிவ்யூ போடணும். பிக்சல் ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக நான் இப்போ நத்திங் யூஸராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிக்சல் தான் வந்திருப்பேன். கரெக்டாக இப்போ சாம்சங் S23 வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லா ஃபோனும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு 6aக்கு அப்புறம் 7a லைட்டாக கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுது. காரணம் என்ன அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து 6a 7a எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6a ரொம்ப 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 பேசிக்கான 60 ரெஃப்ரெஷ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு இந்த அல்ட்ரா ஸ்மூத் சொல்லிட்டு இந்த 90 ரெஃப்ரெஷ் கொடுத்து நல்லா இருக்குது. அது வச்சு பார்க்கும்போது பேக்கில் இருக்கிற கேமரா இன்னும் சூப்பராக பண்ணுது. இந்த பிக்சல் 8 ப்ரோவில் இருக்கிற அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு 7a இருக்குது. எக்ஸாம்பிள் 4K 30 fps உங்களால் இந்த ஆடியோ எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆடியோ எரேசர் மாதிரி எக்ஸாம்பிள் இப்போது ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, சுற்றி நாய்ஸ் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஆடியோ மட்டும்தான் கொடுக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபியூச்சர் அப்டேட்டில் பெரிய லாங் வீடியோ பண்ண நினைக்கிறேன், ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் தான் அந்த வீடியோ கட் பண்ணி கொடுக்குது. இந்த எரேசிங் மோடு இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராவும் நல்லா இருக்குது பிக்சலில், நாட் பேட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படி இருக்கோம்லாம் இருந்துச்சாங்க. உண்மையாக நல்லா இருக்குது. பிக்சலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நேச்சுரல் தான். ஓகே, இந்த பாக்ஸ் கண்ட்ரில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன், ஒரே நிமிஷம். இந்த பாக்ஸ் கண்ட்ரில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, வழக்கம் போல தான். ஆப்பிள் மாதிரியும் சாம்சங் மாதிரியும் பிக்சலில் இது ஒரு பிரச்சனை, சார்ஜர் வராது. ஜஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸு ஒரு ஃபோன் இருக்கும், ஓப்பன் பண்ணும்போது ஃபோன் பேக் சைடில் திருப்பின மாதிரி இருக்கும். இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு எப்பவுமே பிக்சல் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது ஒரு கேபிள், பிக்சலோட கூகுள் வாரண்டியோட ஒரு கேபிள் இருக்குது. அவ்வளோதாங்க பாக்ஸ் கண்டென்ட்டு, பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் என்னென்னா நல்லாயிருக்கு குவாலிட்டி, நல்லா ஒரு 1 ஹேண்டில் நல்லா இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி சைஸில் ஆப்பிள் சாம்சங் பிக்சலில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, பிக்சல் ஃபோன் எப்படி இருக்குது? ஓகே, ஆல்வேஸ் ஆன் தெரியுதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம். ஆல்வேஸ் ஆன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபோனில், நல்லா இருக்கு ஆக்சுவலாக. அதுவும் அந்த எல்லோக்கு எல்லோ, ப்ளூக்கு ப்ளூ, இந்த கூகுள் பிக்சலோட அந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்கே பண்ணுது அப்படின்னா ஒரு வால்பேப்பர்லேருந்து ஒரு லாக் ஓப்பன் பண்ணலேருந்து இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்குது பிக்சல். ஆக்சுவலாக இந்த வால்பேப்பரோட நான் ஒரு பெரிய ஃபேன். ஒரு நிமிஷம், பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறேன். ஓகே, இந்த வால்பேப்பரோட நான் ஒரு டையார்ட் ஃபேன். நான் பிக்சல் ரொம்ப வருஷம் கழிச்சு பிக்சல் 1 or 2 சம்திங் ஏதோ ஒரு மாடலில் 300 எனக்கு காலேஜ் படிக்கும் போது எனக்கு வந்துச்சு, செகண்ட்ஸில் வந்துருச்சு. அரௌண்ட் ஒரு 13 ரூபா 12 ரூபாய்க்கு வாங்கினேன். ஃபஸ்ட்டு அந்த ஃபோனில் நான் அந்த வச்ச வால்பேப்பர் இந்த வால்பேப்பர் தான். இதுதான் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. நல்லாயிருக்கும் அந்த லைவ் வால்பேப்பர், உங்களுக்கு இந்த தண்ணியில் ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுதான் எனக்கு ரொம்ப பிக்சல் நிறைய பேர் பிடிக்கும், எனக்கு இந்த வால்பேப்பரே ரொம்ப பிடிக்கும் பிக்சல் அந்த டைம்லேயே. அப்புறம் கேமரா குவாலிட்டி, அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்ட், பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எப்போயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 90 Hz தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு காம்படேட் பேண்ட் நீங்கள் இந்த ரேட்டுக்குள்ள S23 சாரி இந்த ரேட்டுக்குள்ள S23 FE ஒரு ஆஃபரில் வாங்கினாலும் S23 வச்சுக்கோங்களேன். இல்லை இப்போ யூஸ் பண்ணுற ஃபோன் S23 தான்.
வேறு ஏதாவது ஒரு காம்படிஷன் பிராண்டு நல்ல ஃபோன் வச்சுருந்தா கூட நல்ல ப்ராசஸ் ரெஃப்ரெஷ் இருந்தாலும் சரி. பட்டு அந்த ஸ்மூத் ட்ரான்சிஷனு இந்த யூசர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எந்த ஃபோன்லையுமே பண்ண முடியாது. அது பிக்சலை தவிர யாராலும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரோ நான் ஒரு கால் பேசுவோம் ப்ரோ, ஃபோட்டோஸ் எடுப்பேன், அந்த அளவுக்கு எனக்கு சார்ஜ் நிற்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் ஸ்லோ சார்ஜ் இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ, ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க நான் 10 நிமிஷம் தரேன், 5 நிமிஷம் தரேன், 8 நிமிஷம் தரேன்றான். பட் ஆனால் இவன் இன்னும் ஒரு 1.5 hour 1 hour நம்மளை போட்டு ரொம்ப வாட்டுறான். பிக்சல் சார்ஜர்லேயே போட்டாலே சரி. சார்ஜ் பேக்கப் கொஞ்சம் ஓகே. ஒரு எப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ரஃப் யூஸ் பண்ணுறது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் டைம் பார்த்தீங்கன்னா எஸ்ஓடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 hours 6.5 hours வருது. லைட் யூசஸ்னால் 8 hours கூட வருது. பட் நான் ரொம்ப அடிக்கிறேன், ரொம்ப டெட் ஒர்க்கு ஜிபிஎஸ்லேருந்தே ஆண்றேன்னா 5 hours மேக்ஸிமம் புஷ் பண்ணி அடிக்கலாம். நீங்கள் ஃபோன் கம்பல்சரி அடிக்கலாம். பேட்டரி யூசேஜ் நல்லா இருக்குது பிக்சலில். நான் பிக்சலில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ரொம்ப குழா கொடுப்பாங்க. பேட்டரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. கேபிள் மட்டும் தான் வரும். இப்போ சொல்லிடுறேன், சார்ஜிங் தான் வாங்கணும், பிக்சல் சார்ஜர் வாங்குற மாதிரி இருக்கும். அதர்வைஸ் பார்க்கும்போது இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு தெரியும். டபுள் ஸ்பீக்கர்னால உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. கால் குவாலிட்டிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. நெட்வொர்க் எப்படி இருக்குது, பிக்சல் ஃபோனில் வாங்கலாமா, பிக்சலில் ஜியோ 5G இருக்குதா, பிக்சலில் ஏர்டெல் 5G இருக்குதா, ரெண்டுமே ஆரம்பத்தில் எடுக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இது எப்படி இதை ஆப்டிமைஸ் பண்ணாலும் சரியாக தெரிய மாட்டுது. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஜியோ போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு 1 day 5G எடுக்கலை, 4G தான் இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 days கழிச்சு பார்த்தீங்கன்னா பியூரிஃபிட்டாக நல்லாவே 5G எடுக்குது. எக்ஸாம்பிள் காமெடி தெரியுதா உங்களுக்கு, இது 5G தலையில் இருக்கோ, ஓகே, நல்லாவே இப்போ 5G எடுக்குது. நல்லா ஸ்பீடாக இருக்குது, நல்லா நெட்வொர்க் கிடைக்குது, கால் குவாலிட்டிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் ஜியோ போட்டதுக்கப்புறம் 1 to 2 to 3 days ஆயிடுச்சு எனக்கு அந்த 5G கன்வெர்ட் ஆகுது. ஏர்டெல் உடனே எடுத்துருச்சு, அது ஏன்னு தெரியல. ஆக்சுவலாக ஜியோட ஏர்டெல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் ஜியோ வந்து 2-3 days ஆகும். ஏன்னா மேக்ஸிமம் பிக்சல் வச்சாயிட்டு பார்த்தீங்கன்னா ஜியோவில் தான் இஷ்யூஸ் வரும். அதனால தான் பிக்சலை பற்றி சொல்கிறேன். நான் இல்லை தான் நெட்வொர்க் போட்டிருக்கேன். எனக்கு கால் குவாலிட்டி, எனக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு பாட்டு கேட்கறதுக்கு, மியூசிக் எல்லாமே எல்லாம் இருக்குது. ஹெவி கேமர்னா இந்த ஃபோனை அவாய்ட் பண்ணுறீங்க. இந்த கூகுளோட டென்சா G2 என்ன கேட்டேன் அப்படின்னா மொக்க சிப்பு. ஆனால் கூகுளோட ஆப்டிமைஸ் வந்து கூகுளோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இதை மறக்கடிச்சிடும். எப்படி மறக்கடிச்சிடும்னா அப்படியா நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் Gen 2 நினச்சேன், ஸ்னாப்ட்ராகன் Gen 3 நினச்சேன், அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும், தரமாக இருக்கும். ஒரு கேமிங்கான ஃபோன் வாங்குறீங்கன்னா போய் பண்ணிடுங்க. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், கால் பேசுவேன், ஒரு வாட்ஸ்அப்ஸ், ஒரு லைட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு லைட் யூசேஜ் தான் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெவி யூசேஜே பண்ணலாம். பட் ஆனால் கேமிங் நாட் ரெக்கமெண்ட் திஸ் ஃபோன். ஏன்னா இந்த ரேட்டுக்கு ரியல்மி GT60 இருக்குது, போக்கோ F6 இருக்குது, F6 X6 சம்திங் நிறைய இருக்குது. அதனால் இதை நான் வாங்குறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ண சொல்லுவேன். இது ஒரு பியூர் ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்குறீங்க, அதுவும் சில பேர் அந்த ஆப்பிள்லேருந்து வரவங்களுக்குலாம் ஏன்னு தெரியல நடுவில் இந்த ஃபோனை போக மாட்டாங்க, டேரெக்டாக பிக்சல்லாம் போவாங்க. அது ஏன்னு தெரியல, நல்லா இருக்கு. ஓகே, அடுத்து டிஸ்பிளே பற்றி பேசலாம், வெயிட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான். டிஸ்பிளே வந்து ரொம்ப பிரைட்டர் பேனல் செம்மையாக வெளிச்சிருக்கும் அதெல்லாம் கிடையாது. ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். 8 Proல உங்களுக்கு நெட்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, HDR ஓகே, எல்லாமே ஓகே. இது வந்து எக்ஸாம்பிள் எப்படின்னா அவுட்டோரில் ஓகே மீன்ஸ் எப்படின்னா ஒரு பேச்சுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இப்போ இல்லை கரண்ட் மாடலில் ஒரு 35 ரூபா மேலேங்கிற மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100% நீங்கள் பிரைட்னஸ் வந்து நீங்கள் வெளியே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியே அவுட்டோரில் ஒரு 70% பிரைட்னஸ் தெரியும். 100% வால்யூமில் பிக்சல் 7 யூஸ் பண்ணும்போது 35% தெரியுது. அப்போ எவ்வளோ கன்றாக பார்த்துக்கோங்க. இன்டோர் மோடுக்கு ஓகே, OLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பிக்சர் குவாலிட்டிலேருந்து 4K வீடியோ ப்ளே பண்ணலீங்க, இது எல்லாமே நல்லா ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸ்பீக்கர் குவாலிட்டி உங்களுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே பிக்சல் 7 ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு மியூசிக் வச்சு காட்டுறேன், பாருங்கள். அதர்வைஸ் பார்க்கும்போது டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. 4Kல நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக எடுக்குது. பேக் செட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 மெகாபிக்சல் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 30 மெகாபிக்சல் அடிக்கிற அல்ட்ரா வைடு. செல்ஃபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 or 12 மெகாபிக்சல் செல்ஃபி உங்களுக்கு பெட்டராக தான் இருக்குது. அதர்வைஸ் பார்க்கும்போது எடுத்த பேக் வீடியோ பார்த்தீங்கன்னா 4Kல 60 fps வீடியோ எடுக்கலாம். பட் அந்த நீங்கள் அந்த ஆடியோ கட் பண்ணி மாதிரி கொடுக்குறது பார்த்தீங்களா, இந்த வாய்ஸ் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குற ஆப்ஷன் வச்சிங்க அப்படின்னா 4Kல 30 fps தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். ஸ்பீக்கர் குவாலிட்டி பாருங்கள்.
பிக்சர் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, அதனால் எந்த பிரச்சனை கிடையாது. அதர்வைஸ் பார்க்கும்போது பிக்சலில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு விஷயம் சாஃப்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதை தவிர ஃபோனில் ஒன்றுமே கிடையாது. கேமரா குவாலிட்டி நல்லா இருக்குது. பிக்சலோட அந்த அப்டேட் வந்துட்டு மற்ற ஃபோனோட இது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஜியோ சிம்லேருந்து ஏர்டெல்லேருந்து எல்லாமே நெட்வொர்க் எல்லாமே இருக்குது. ஸ்பேர்ஸு சர்வீஸ் சப்போர்ட் பார்க்கும்போது இது கம்மி தான், ஓகேங்களா. நாளைக்கு ஏதாவது ஸ்பேர்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க கொரியர் பண்ணிட்டு அங்கே வரதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும், டிஸ்பிளே அதாவது போர்டு இஷ்யூஸ்லாம். அதே மாதிரி இந்தியாவில் லான்ச் ஆன மாடல் நீங்கள் எந்த கடையில் வாங்கினாலும் சில ஸ்பேர்ஸ் இங்கே கிடைக்கும். பட் இந்தியாவில் லான்ச் ஆன மாடல்லாம் வாய்ப்பே கிடையாது, பார்த்து உசராக வாங்கிக்கோங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது ஃபோன் நல்லா இருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது பிக்சல் பற்றி என்ன கேட்கலாம். பில்டு குவாலிட்டியும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பிக்சலில் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். பில்டு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. சார்கோல் பிளாக் பர்சனலாக அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதர்வைஸ் பார்க்கும்போது இதில் இருக்கிற ஆப்டிக் ஃபீட்பேக் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. எனக்கு மற்ற ஃபோனில் இல்லாத இது வரணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. இது நான் மற்ற பிராண்ட் கூட சொல்கிறேன், கீழே வைக்கிறீங்க, கீழே வச்சா எப்படி அது நல்லா இருக்கும் நீங்கள் சொல்லுங்களேன். ஒரு ஃபோன் இங்கே இருக்குது, நான் இப்படி பிடிக்கிறேன், கையை கீழே போனால் கண்டிப்பாக ஒரு பெயின் இருக்கும், இல்லை கடுப்பாக இருக்கும். கரெக்டாக முடிச்சுட்டு இங்கே வைக்கிறோம் அப்படின்னா இதாகிடும். சூப்பராக பண்ணியிருக்காங்க.